கட்டுப்படுத்தி ஆஹ், இந்த விஷத்தை வெளியேற்றுகின்ற பொழுது எப்படி இருந்தாலும் அந்த கணையம் கல்லீரல் பித்த நீர் எல்லாம் சுரந்து வரும். நன்கு சுத்தமான உடம்பா இருந்தால் அந்த கழிவுல போற நாற்றம் குறைவா இருக்காது, பித்த நீர் குறைவா சுரக்கும், வேற ஒண்ணும் இல்லை. என்னது, சரிங்க. நீங்க கீரை சாப்பிட்டு கீரை கீரை சரி. கீரை சாப்பிட்டு நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு போகும் பொழுது அந்த நாற்றம் மிக 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 குறைவாக இருக்கும். அது உப்பு ஏன்? சேர்க்கலினா ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குங்க. உப்பு சேர்க்கலினா. சரி, அப்படி வச்சுக்கலாம். ஆனால் ஒண்ணு, இதுல வந்து அந்த கனை நீருக்கு வேலை இல்லை, கல்லீரல் நீருக்கு வேலை இல்லை. அப்போ அது வந்து தன்னுடைய விஷத்தை அங்க செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. சரி. அதிலே 90 விழுக்காடு 95 விழுக்காடு விஷம் சேர்றது இல்லை. சரி. இந்த பித்த நீரும் அந்த கனை நீரும் சேரனாலதான் உணவு விஷமாக மாறுது. நாம் சாப்பிடுகின்ற உணவு அழுகுது, அதுதான் விஷயமே. அழுகிறதுக்கு உள்ள இருக்கிற கிருமிகள் உதவி செய்கிறது. நம்ம ரொம்ப பொருள் சாப்பிட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற கிருமிகள் இந்த உடம்பு தான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்குது. சரி. உணவை வெளியேற்றுறதா இந்த உடம்புடைய வேலையே. சரி. தங்க வைக்கிறது இதோட வேலை இல்லை. என்னது, வெளியேற்றி ஆகணும் பல்லுள்ள வந்ததை. ஆமா, அதுதான் அந்த வேலை. ஒரு விதை வந்து பூமிக்குள்ள போட்டோம்னா அது முளைக்க வச்சு அது பயனுக்கு வரணும். அது பயன் உள்ளது. ஆனால் இந்த உணவு உடம்பு போச்சுன்னா அது பயனற்றதா மாத்துது. விதையை உள்ள போட்டோம்னா அது முளைச்சு பயனுள்ளதா மாறுது, உலகத்துக்கு பயனுள்ளதா மாறுது. அதே அதுல இருந்து வரக்கூடிய உடம்பு எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்பு கேட்கறது இல்லை. அது வந்து விஷம். சின்ன மனத்திருப்திக்காகங்க, ஒரு சின்ன மனத்திருப்தி அந்த ருசியை கொடுத்துட்டு அது பூரா கேடு விளைவிக்குதுங்க. நான் இதை பலமுறை நான் செஞ்சு பார்த்துருக்கிறேன். என்னுடைய கழிவுகளை நான் கவனிச்சு பார்த்துருக்கிறேன். மலக்கழிவுகளை, சிறுநீர் கழிவுகள் எல்லாம் கவனிச்சு பார்த்துருக்கேன். பலமுறை பார்த்தாச்சு. வெங்கடேசன் வந்து பார்த்துருக்காரு. நான் கூட சில கடுமையான மலைப்போக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வாடை சொல்லுவாங்க, குழந்தைகளோ பெரியவங்களோ யாரா இருக்கட்டுமே, இந்த கழிவுகள்ல வந்து அவன் வெளியேற்றுகிற கழிவுகள்ல இந்த அதனுடைய வாடை, அந்த மனப்போக்கை வைத்துக் கொண்டே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை சொல்லிவிடலாம். அதனாலதான் கனிகள் என்பது விஷத்தை வேகமாய் இழுத்து நாற்றம் இல்லாமல் வெளியேற்றும் என்பதனாலதான் அர்னால்ட் வந்து குழந்தைகளுக்கு பல் முளைத்த பிறகு, பல் முளைக்கிற வரைக்கும் ஒரு வருஷம், 1.25 வருஷம், 12 மாசம், 13 மாசம், 1.5 வருஷத்துக்கு எந்த இதுவும் பண்ணக்கூடாது. அது விலங்கு நிலை. அதுக்கப்புறம் வந்து அது அந்த ஜீரண நீரே மாறுது. இந்த பால் குடிக்கிற நிலையிலிருந்து காய்கறி சைவத்தை அரைக்கிற தன்மைக்கு மாறுது. நம்ம உடனே வந்து பல்லு அமைப்பு எல்லாமே சைவத்திற்காக பறைக்கப்பட்டதுதான். நம்ம பட்டப்பல்லு, மாடு கொக்கிப்பல் கிடையாது. அப்படின்னா புலி, பூனை, நாய் இந்த மாதிரி நாம கிடையாது. நாம வந்து பட்டப்பல், குரங்கு மாதிரி பட்டப்பல் மாடுதான் சைவத்துக்காக படைக்கப்பட்ட. நம்ம குடல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடல் கூட பார்த்து நீட்டமா இருக்கும். ஆட்டு குடல் அடுத்து பார்த்தீங்கன்னா அது போகும், அது இருக்கு 10 மீட்டர், 15 மீட்டர், 20 மீட்டர், 25 மீட்டர் போகும். நம்ம உடலும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்கு. அப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே சைவம் தான். நம்மளுடைய பல்லு, ஈறு எல்லாமே. அப்ப இதை விட மனிதனாக மாறுகின்ற பொழுது அந்த ஜீரண நீரோட தன்மை ரொம்ப மென்மையா இருக்கு. எப்படி? ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்கு. இவனுக்கு எந்த நோயும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மென்மை. இவன் என்ன பண்றான், கடுமையான உணவு போட்டு மந்தமாக்கி விட்டுறான். அது இந்த கல்லீரல் கணையம் வந்து தடுமாறுது. என்னடா மென்மையா போட சொன்னா கடுமையா போடுறானே. கடப்பாரை முழுங்கிட்டு கசாயம் குடிக்கிற மாதிரிங்க. அதேதான் இவன் தெரியாம திணிச்சு தொடர்ந்து அதை திணிச்சு இடைவெளி எல்லாம் திணிக்கிறப்போ அது ஒண்ணுமே செய்ய முடியறது இல்லை. அவனை காப்பாத்துறதுக்கு உடம்பு தோல்வி அடைஞ்சு அத இடைவெளி இல்லாதனால அங்கங்க தேங்க வச்சிருது. தேங்க வச்ச உடனே உள்ள இருக்கிற கிருமிகள் என்ன பண்ணுதுன்னா அது தன்னுடைய வேலை செஞ்சு அது என்ன அந்த கிருமிகள் அதுல இருக்கிற கழிவுகள் இருக்கிற சாப்பிட்டு அது எச்சம் போடுது. நம்ம உடம்புல பல கோடி கணக்கான கிருமிகள் இருந்ததுன்னா அதோட எச்சமுள்ள நம்ம உடம்புல தான் இருக்கும்.
எல்லா பொருளுமே எல்லா உயிரினமே சாப்பிட்டுச்சுன்னா எச்சம் வெளியே வரும். அந்த ஆமாங்க. எச்சம் நமக்குள்ள தானே இருக்குது. ஆமாங்க. அதுதாங்க புற்றுநோய், அதுதாங்க சக்கரை நோய். ஓ, சரிங்க. சரிங்க. ஒரு குருவி சாப்பிட்டா கூட மலம் போகுது. ஒரு நாய் எல்லாம் மலம் ஆமாங்க. போகுதே இல்ல. அப்ப நம்ம உடம்புல கோடிக்கணக்கான கிருமிகள் சாப்பிடுது இல்லையா? சாப்பிட்டு அது போடுகின்ற எச்சம் தான் நமக்கு விஷமா மாறுது. சரிங்க. அப்ப எத்தனை கோடி உயிரினம் இருக்குது? பல கோடி அத்தனையும் நம்ம திங்கிறத பூரா தின்னு பேண்டு வச்சிருது. ரத்தத்தை பூரா சரிங்க. நாசம் பண்ணிடும். இதுதாங்க. இதெல்லாம் பாக்டீரியா பண்ற வேலை என்னது. சரிங்க. பாக்டீரியா. அப்ப அதனுடைய குற்றத்தை அடக்கணும்னா நான் உணவு பழக்கத்தை மாத்தணும். சரிங்க. இந்த உணவு பழக்கத்தை மாத்திட்டு வருகின்ற பொழுது நமக்கு அது தன்னுடைய எச்சத்தை போடுவதை நிறுத்திடுது. அது மட்டும் இல்ல, எதுவுமே நன்மை செய்யறது இல்லை. அதான். சரி. சரி. இப்போ பிற்சேர்க்கை பக்கம் 10வது பாடம் சித்தர் போகரன் அருள்வாழ்க்குன்னு போட்டு இப்போ சொல்லியிருக்காரு. 118 19 அதை அப்படியே படிங்க. 7/1/2001 தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம் டார்வினின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் விரைவுபடுத்தப்படுகிறது. இந்த தாளின் பின்புறம் உள்ள விவரப்படி மேன்மை தாங்கிய அம்மா அவர்களின் நல்லாசியாலும் நான் கடந்த 7 வருடங்களாக விட்டு விட்டு செய்து வந்த நீருணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலேயே வாழக்கூடிய நிலையை அடைந்துள்ளேன். 17/1/2001 வெயிட் 65 கிலோ. காலை உள் சுத்தத்திற்கு பின் தொடர்ந்து நீருணவில் வாழ்ந்து சிறுநீர் பிரியும் தினசரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை கீழே இறக்க தினமும் மாலையில் ஒரு பன் ரொட்டி அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. 119 பக்கம். சிறுநீர் பிரிந்தது. ஆ அதுதானுங்க. ரைட். ராஜீவ் காந்தி வந்திருக்காரு. 119 பக்கம் படிங்க. 10வது பாடம் 119. 18 அவல் மிக்சர் 100 கிராம் உண்ணப்பட்டது. இன்று சிறுநீர் பிரிந்தது 12 முறை. 18, 19, 20, 21 தேதிகளில் சிறுநீர் வெளியேறும் தினசரி எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது. உடல் வர வர சுத்தமாயிற்று. 22/1/2001 வெயிட் 62 கிலோ. சிறுநீர் வெளியேறும் இடைவெளி 24 மணி நேரமாக மாறியது. இன்று ஒருவேளை நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வாழைப்பழங்களும் உண்டு. முழு உடல் உட்சுத்தம் செய்யப்பட்டது. 23/1/2001 62 கிலோ நிலைத்த உடல் எடை. இன்றிலிருந்து நான் நடமாடும் செடி போல வாழ்கிறேன். உடலில் இருந்து அதிக உப்பும் அதை சுற்றி இருந்த தேவையற்ற தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு விட்டன. வியர்வை மூலம் வெளியேறும் நீருக்காக கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் போதும். இந்த பயிற்சி விண்வெளி வாழ்க்கைக்கு ஏற்றது. என் கண்கள் மேலும் தெளிவாகி வருகின்றன. வயது 62. உடலுக்கான சக்தி அண்டவெளியில் இருந்து வருகிறது. த லிவிங் ஃபோர்ஸ் ஃபார் த பாடி கம்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். எஸ் வெங்கடேசன். 23/1/2001. 4/2/1 தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம் மிகவும் இயற்கையான இந்த நீருணவு முறை நீண்ட நாள் பழக்கத்தினால் ஏற்படுகிறது. பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை. தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் உடல் சாதாரண உணவை தானே தள்ளும், ரிஜெக்ட் செய்யும். இந்த தாளின் பின்புறம் உள்ளபடி அருட்கெல்வி சந்திரா எம்காம் அவர்களை மீடியமாக கொண்டு பேசும் போகர் பெருமான் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள். அஷ்டாங்க யோகத்தில் 3வது படி ஆசனம் அல்லது நிலைத்த இருக்கையாகும். இதற்கு அடுத்த 4வது படி பிரணாயாமம் என்ற விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது, மூச்சு பயிற்சி அல்ல, வசப்படுத்துவதாகும். 3வது படியை நீக்கி 4வது படியை நான் அடைய சித்தர்களின் அருளினால் முடிந்தது. நீருணவு முறையினால் ஏற்படும் நன்மைகள். காலை கடன்கள் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு 3 முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன. சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும். உடலில் உள்ள உப்பு இரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளி பெறுகின்றன. என் ஸ்பேஸ் பவர் +1 +3 7 வருடங்களாக அதிகமாகவில்லை. அநேகமாக எனக்கு +1 தேவையில்லை என்ற நிலையை அடைந்திருக்கிறேன். உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை. உள்காரணங்களால் மரணமில்லை. இது அஷ்டமா சித்திகளுக்கும் அடிப்படை. உலகில் மனிதராக பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ளக்கூடிய முதல் படிப்பு நீருணவு முறையாகும். மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள். டாக்டர் அர்னால்ட் எஹரட் அவர்கள் 1966 922 அவர்களின் புத்தகம் மஸ்குலஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். மூலநூல் முனிவர் திருவள்ளுவர் அவர்கள் எழுதிய 2000 வருடங்களுக்கு முந்தியது.
சுருளிமலை சுப்பிரமணியர் சந்நிதி அருகிலும் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலத்திலும் யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த குகை ஆதாரங்கள் இன்றும் நாம் காணும்படி உள்ளன. எஸ். வெங்கடேசன், 10/2/2001. மன்னார்குடி ரோட்டர் சங்க நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி. அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என்னுடல் 20/12/1994 அன்று மருத்துவ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. சோதனை சாலை முடிவுகள் பின்வருமாறு: பிளட் யூரியா 14 மில்லிகிராம்ஸ், யூரின் ரேண்டம் பிளட் சுகர் 64 மில்லிகிராம்ஸ், கலர் பிளே எல்லோ, சீரம் கிராண்ட் 89. பரவாயில்ல, படிக்க பரவாயில்ல. 0.4 சார், பரவாயில்ல, படிங்க. 0.4 மில்லிகிராம்ஸ். ரியாக்ஷன் அசிடிட்டி எஸ்பி கிராவிட்டி 1.006. 21/12 பிபி லெவல் 140 100 mmHg. அல்புமின் நில், சுகர் நில் 30/1/95. பிளட் யூரியா 15 மில்லிகிராம்ஸ். சீரம் கிரியேட்டினின் 0.5 மில்லிகிராம்ஸ். முடிவுகள் நார்மல் என்று தெரிவிக்கப்பட்டது. உலகத்தில் உணவு பஞ்சம் என்பது கிடையாது. அப்புறம் என்னங்க செய்ய வேண்டியதானே? அங்கதானே அப்புறம் என்ன செய்ய வேண்டியதானே? எவ்வளவு இவங்க வந்து இருக்காங்கல்லங்க, சந்திராம்கம் அவர்களை மீடியமாக கொண்டு போகர் பெருமான் என்னை வாழ்த்தி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்லங்க. அவங்க யாருங்க, யோகிங்களா? இவரு போய் பழனி மலையில அது அருள்வாக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் போயிருக்காரு. அருள்வாக்கு நிறைய சொல்றாங்க இல்லையா, அந்த போய் பார்த்திருக்காரு. சந்திராயம்காம்னா ஏதோ அருள்வாக்கு பண்றாங்களான்னு தெரியுது. அது அவரோட நம்பிக்கை. ஆனா அதுவும் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஆதிநேயம், இந்த மாதிரி அருள்வாக்கு, நிறைய ஜோசியம், ஜாதகெல்லாம் எத்தனையோ சொல்றாங்க இல்லையா, அதை போய் பார்த்திருக்காரு. ஒண்ணு விடல இவரு. அவங்களும் சரியா சொல்றாங்க, மருத்துவர் ஆராய்ச்சி பண்றாங்க. அது மன்னார்குடி ரோட்டர் சங்கத்தின் சார்பாக டாக்டர் செல்வகுமார், என்னது ஒரு பேரோட ரவிக்குமாரா, அசோக்குமார், அவர் எம்பிபிஎஸ் டாக்டர், அவர் செலவுல ரோட்டர் சங்கத்தின் சார் செக் பண்ணி பாக்க. ஒரு விஞ்ஞானி சொல்றதை கேட்கணும். நான் வந்து இப்படி கரைச்சிக்கிறேன். எத்தனை 5 மாசத்துல போராடி இருக்கேன். அப்புறம் அந்த தேதி எல்லாம் கொடுத்துருக்காரு. இன்னும் இந்த இடத்துல பார்த்து இந்த தேதி கூட எத்தனை 17/1 இதுக்கு முன்னாடி 95, அதுக்கு முன்னாடிலாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி 95 கிலோ இருக்கிறது. இது வந்து இடையில வந்தது. இது வந்து 65 கிலோங்கிறது. அதுக்கப்புறம் 62க்கு வராரு. இது 15, இது 10, இது 3 நாள்ல குறைச்சிட்டாரு. என்னது, இது 5-6 நாள்ல குறைச்சாரு. 65ல இருந்து 62 வர்றதுக்கு இல்ல, 95 முன்னாடி இருக்குது. அதை பார்த்தே அது 5 மாசம் ஆயிருக்கு. 95ல இருந்து 63, அதுதான் ஃபைனல். அது முதல் செஞ்சது. அதுக்கப்புறம் இடையில விட்டு செய்யறது. நீங்க கூட விட்டு ஏத்தி இறக்கலாம். இது தின்னா உடம்பு கெடும், அவ்வளவுதான். இப்ப நான் ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இடையே வந்து நானே 3 கிலோ ஏத்தி இறக்கி இருக்கேன். ஒண்ணும் இல்ல, மோர் தண்ணி சாப்பிட்டதுக்கே ஏறிடுது. ஒண்ணுமே மானங்கட்ட மோர் சொல்றாங்க. மோர் அப்படி நல்லது, இப்படி வெங்காயம் ஒரு இளவும் கிடையாது. அது மோரை போட்டு கொஞ்சோன்னு ஏதோ போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு கொஞ்சம் திடமோறு சாப்பிட்டு அது சும்மா குடிச்சிட்டே இருக்கு. ருசியா இருக்குல்ல, அது குடிக்கடிக்க அது வேணும்னா அந்த வெறும் அந்த உப்பு நீர் இடம் தான் ஏறிக்கு தவிர உண்மையான இடையாக கிடையாது. அது ஒரே நாள சொர்ரு 2 நாள் போய் நீங்க 7 வருஷம் இருக்கணும் இல்லைங்களா, அது என்ன தெரிஞ்சது? ஐயோ அது அப்படி இருந்தங்காட்டி வெங்கடேசன் ஒரு ஆள் கிடைச்சாரு. இல்ல அப்படி நான் கண்டே பிடிச்சிக்க முடியாது. வெங்கடேசன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து 95 வெங்கடேசனை சந்திக்கிறதுக்கு 7 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த சமையல் கட்டில இருந்து விடுதலை அடைய வேண்டும்ங்கிறது என்னுடைய கொள்கை. சமையல் கட்டு, பெண்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, பெண்கள் சமையல் அப்படின்னா சமையல் கட்டில இருந்து பெண்கள் விடுதலை அடையணும் ஒரு கருத்து. என்னடா சமையல் கட்டுறது பெண்கள் தான் விடுதலை அடைறாங்களா? அப்ப ஆண்களுக்கு தானே பெண்கள் அடிமைப்பட்டிருக்கு. இப்ப ஆண்களுக்கு சேவை செய்யறது அவங்க வேலை. ஆனா உண்மையாலுமே இனப்பெருக்கம் செய்வதற்கு தான் வந்திருக்கணும் தெரியாம அவளை சமையல்காரியா மாத்துறது நம்ம தான். அதாவது பெண்ணை வந்து கேவலமா பார்த்தது ஆண்கள் தான். அவளே என்ன பண்ணிட்டா, சுகமா இருக்குன்னு உட்காந்துட்டா. எதிர்த்து கேள்வி புள்ள பக்கத்தா வந்திருக்க, அவன் வயிற்றுக்கு அவன் வேலையை பாரான்னு அவன் சொல்லியிருந்தான்னா கரெக்டா இருந்திருக்கும். இது அன்பின் காரணமாக எல்லாத்தையும் நாட்டமா ஐயோ பயங்கர மாற்றம். இது உணவு பழக்கமே தப்பு, உலகம் தவறான வழியில போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே தவறான வழியில போகுது, இதுக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். எனக்கு புரியல. பசி வரும், அப்புறம் பழங்கள் சாப்பிடும். ஏன் இந்த பசி வருதுன்னு என்ன புரிஞ்சுக்கவே முடியல. பசி வந்தா கொஞ்சம் தண்ணி குடிக்கணுங்கிற அறிவே எங்க அப்பாவும் சொல்லிக் கொடுக்கல, எங்க அம்மாவும் சொல்லிக் கொடுக்க, தாதி பள்ளிக்கூடத்துல யாருமே சொல்லிக் கொடுக்கல. அதே தண்ணி குடின்னு சொன்னானே தவிர
பசி வரும்பொழுது சிறிது தண்ணீர் குடின்னு எவனும் சொல்ல வேண்டாம். மானம் கட்டவனுங்க. சரி. இதுக்கு என்ன பள்ளிக்கூடத்து வர போய் கிளி கிளி ஆனா வலிக்குது. அதுல இருந்துட்டு இது மாறுறது உங்களுக்கு ஈஸியா இருந்தது இல்லையா? ஆமா, ரொம்ப சர்ன்னு அடுத்த நான் வந்து 55வது நாள்லயே வந்து 55 60 நாள் என்னுடைய பழைய 2002 2002 2003 2005 6 7 8 10 11 கிட்டத்தட்ட 10 ஒரு 8 9 வருஷம் டைரி எழுதியிருக்கேன். அதெல்லாம் பழசெல்லாம் வச்சிருக்கேன். நான் எங்க வீட்டை அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன். பார்த்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல எடை குறையலன்னு தெரிஞ்சு அப்புறம் எழுதுறதே நிறுத்திட்டேன். அப்புறம் நிறைய போய் எங்க பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு போவேன். எங்க ஊர் கோபில இருந்து ஈரோடு 25 கிலோமீட்டர் தான். அங்க மிலன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அவங்க மிலன் ஹாஸ்பிட்டல் தர்ம ஆஸ்பத்திரி பிரைவேட்ல பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இந்த குரூப்னு கேட்டீங்கன்னா ஜெயின சமயம் ஜெயினா ட்ரஸ்ட் ஜெயின் ட்ரஸ்ட் பெரிய பணக்காரலாம் இருக்காங்க. ஈரோட்டில் பெரிய பெரிய மில் ஓனர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்த்து மக்களுக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்கு மேல கம்ப்ளீட் டெஸ்டே இருக்காது. இந்த ஜெயின் ட்ரஸ்டின் சார்பாக இப்ப சாந்திகேர் கூட கோயம்புத்தூர்ல பண்றாங்க. சாந்திகேர்ல அந்த மாதிரி அப்பவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்ப போய் வெறும் 50 ரூபா கொடுத்தா ஃபுல் செக்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப இல்ல நில்லுன்னு அவங்க பார்ப்பாங்க. என்னங்க சாப்பிடுறீங்கன்னு கேட்பாங்க. இதுதாங்க இப்படிதான் சாப்பிடுறேன். பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்பாங்க. அந்த நர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன இதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். அப்புறம் எங்கிட்ட நிறைய பேரு அந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டர் சுத்த இருக்கிறவங்க பூரா அங்கதான் அனுப்புவேன் நான். கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க, திருப்பூர்ல இருந்து வருவாங்க. அதுல பார்த்து 25 கிலோமீட்டர் சல்லுன்னு நேரம் போயிடுவாங்க. அங்க போய் பார்த்துட்டு வர சொல்லுவேன். ஒரு 30 நாள் பயிற்சி கொடுப்பேன், 40 நாள் பயிற்சி கொடுப்பேன். நேரம் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. ரிப்போர்ட் எடுத்துட்டு அவங்க ரிப்போர்ட் எடுத்து போஸ்ட்ல அனுப்பிச்சிருவாங்க. 2 காப்பி எனக்கு ஒன்று அனுப்பிச்சிருவாங்க. நான் பார்த்துட்டு கரெக்டா இருந்தா நார்மலா இருக்குது. அப்புறம் போன்ல பேசிக்குவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இது வந்து இப்படிலாம் இருக்கு. அப்புறம் தான் தெரியுது இந்த திடப்பொருள் தேவையில்லை, சமைக்கிற பொருள் தேவையில்லை. அதுதான் நமக்கு உடம்பு இடைஞ்சல் பண்ணுது. அதுதான் வேகத்தை குறைக்குது. கீரை சாப்பிட்டா ஒண்ணும் இல்லை. கீரைங்கிறது இயற்கையாகவே நம்ம உடம்புல ஏதோ பண்ணுது. அப்புறம் தான் இது பார்த்துட்டு இருக்க போலதான் நான் போய் இந்த திருவள்ளுவருக்கு விழா எடுக்கிறக்க திருக்குறள் அந்த வருஷம் வள்ளுவர் விழா எடுப்பாங்க. வள்ளுவர் நினைவு வள்ளுவர் விழா அப்படி எடுக்கிறப்ப ஒருத்தர் போய் சந்திக்க போனோம். அவர் தான் திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி பண்றவர். அவரு நல்ல நிறைய நிலம் வச்சிருக்காரு. 10-25 ஏக்கரை வச்சிருக்காரு. நல்ல அருமையான செழுமையான பூமி, நல்ல செழிப்பான பெரிய பணக்காரர் வேற. அப்புறம் கரும்பு 25 ஏக்கரை கரும்பு போடுவார். என்னமோ பண்ணுவார், இயற்கையெல்லாம் பண்ணுவார். நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு தடவை சந்திக்க போயிருந்தேன். ஒரு தடவை வேற ஒரு வேலையை சந்திக்க போயிருந்தேன். அப்ப இந்த திருவள்ளுவர் விழா எடுக்கிறதுக்காக போனோம். அது வந்து கூப்பிடுவதற்காக போயிருந்தேன். அவர் திருவள்ளுவர் சம்மந்தப்பட்டவர்கள் கூப்பிட்டு வர்றேங்க எங்கேன்னு கேட்டார். இந்த மாதிரி அப்படி நீங்க யாருன்னு இந்த மாதிரின்னா நான் இந்த மாதிரி ஏதோ சாப்பிடுங்க அப்படின்னு இப்போ வரவேற்பு சாப்பிடுங்கன்னு சொல்லும் பொழுது இல்லைங்க நான் வந்து சாதாரண உணவுல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். அப்படி ஆச்சரியமா இருக்கு. சாதாரண உணவுன்னு என்ன? நான் பழங்கள் தாங்க அப்படின்னா. பழங்கள் தான் சாப்பிடுவீங்களா? ஆமா. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்றதுன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. அப்ப சரி பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லி சரி வாங்க பழங்கள் சாப்பிட்டு வீட்டுல அப்படியே நிறைய பழமெல்லாம் காய்ச்சிருந்தது. சப்போட்டா பழம் அந்த பழம் பெரிய பணக்கார். அப்புறம் வேணுங்கிற படத்தை பொறிச்சிக்கிங்க. நான் 2-3 படத்துல பொறிச்சிட்டு அப்புறம் கத்தி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. கத்தி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு அப்படி அறுத்து சாப்பிடுங்கன்னாரு. இப்படி சாப்பிடும்போது சொன்னாரு, இந்த கொய்யாப்பழம் இல்லாம கூட வாழலாம்னாரு. அது வரைக்கும் அமைதியா இருக்காரு. சாப்பிடும் பொழுது சாப்பிட்டீங்களா? இந்த பழமே இல்லாம வாழலாம்னு சொன்னாரு. என்னது பழமே இல்லாம வாழலாம்? ஏன்னா நம்பவே முடியல அப்படின்னாரு. அதுதான் இதுன்னு சொல்லிட்டு அப்படி யாரு இருக்காங்க? ஆமா, நீங்க திருவள்ளுவர் பத்தி பேசுறீங்க, நானும் திருக்குறள் பத்தி ஆராய்ச்சி பண்றேன், எனக்கு இது புரியல. நீங்களும் திருக்குறளை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கும் புரியல. ஆனால் திருக்குறளை ஆராய்ச்சின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் தான் ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தாரு. ஒரு நகல், ஒரு 50 பக்கம் 60 பக்கம் ஒரு நகல். அந்த நகலை கையில எழுதி நகல் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்பவே 70 ரூபாய்க்கு வாங்கி அதை படிச்சு பார்த்தா அது எண்கள்லாம் இருந்தது. திருக்குறள் எண்ணெல்லாம் போட்டிருந்தாரு. சரி நம்ம அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். நான் எனக்கு வேணுங்கன்ட்டார். நகல் எனக்கு வேணும், நான் படிக்கணும்ட்டார். சரி சில முக்கியமானதை மட்டும் கையில் எழுதிட்டேன். அந்த குறள் அந்த எண்களை எழுதிட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியில முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருக்குறள் நிகழ்ச்சியில முடிஞ்சாச்சு. விழா முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு அதை போயாச்சு. அப்புறம் நானே முயற்சி பண்ணி அப்புறம் ஒரு நண்பரை கூட்டிட்டு போனேன். அவர் தான் முதல் மாணவர் இளங்கோன்னு சொல்லிட்டு. அவர் எங்கிட்ட கடுமை விவாதம்லாம் பண்ணுவார். கடுமை விவாதம் பண்ணுவார். இயற்கை உணவு சாப்பிடும் பொழுது விவாதம் பண்ணுவார். அதெல்லாம் எவன் சேர வேலை? இதெல்லாம் இயற்கை உணவு அப்ப என்னன்னா இயற்கை உணவுன்னு என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு விற்கிற பொருளை சாப்பிடுன்னு நினைச்சிட்டாங்க. இது அடிப்படையே தப்பு. இவ என்ன நினைச்சாங்கன்னா 1000 என்னன்னா கடையில பார்த்தீங்கன்னா பழங்கள் விற்கிறோமா, அது 200 ரூபா, இது 100 ரூபா, இது திராட்சை உடல் திராட்சை 100 ரூபா, இப்படி எல்லாம் விற்கிற போது மக்களுக்கு தப்பான எண்ணம் போகுது. அப்புறம் தான் சொன்னேன்,
இயற்கை உணவு கீரையும் ஒரு இயற்கை உணவு தான், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். கீரை வேக வைத்து சாப்பிட்டாவே போதும். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இயற்கை உணவுனா என்ன, இயற்கை ஆற்றல்னா என்னன்னு அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு பேசினாரு. அவர் இயற்கை உணவை பத்தி சொல்லிங்க, இயற்கை ஆற்றல்ல வாழ்றத சொல்றாரு. பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் இந்த பயிற்சி. உணவுங்கிறது தேவையற்றது. உணவு என்பது பொழுதுபோக்கானது. உணவு என்பது போதைப் பொருளானது. அது கடுமையாக வேலை செய்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த கையால் வழி தெரியாம இருப்பதற்கு அந்த உணவு, ஏதோ ஒரு உணவு பொருள் சைவ உணவு சாப்பிட்றாரு. சைவ உணவு தான் சாப்பிட சொன்னாரு அவரு. அந்த சைவ உணவு கூட நம்மளோட பல் அமைப்பு, ஜீரநீர் அமைப்பு, குடல் அமைப்பு எல்லாம் சைவத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை அது சாப்பிட்டு ஏன் தேங்காவும் பழத்தையும் மெயினா சொல்றாங்க? இயற்கை உணவுல தேங்காவும் வாழைப்பழத்தையும் மெயினா சொல்றாங்க. அப்படியெல்லாம் மெயின் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கூமுட்டை சொன்னது. என்னது? ஏதோ ஒரு முக்கூமுட்டை சொன்னது. தேங்காயும் பழம்னு சொல்றது ஒரு கூமுட்டை. எவனோ ஒரு கூமுட்டை சொல்லிட்டு அதுல ஒரு கூமுட்டைகள் அறிவே இல்லாத கூமுட்டை தான் அது சொல்றது. பழங்களே தேங்காய் பழம் உணவு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. அது விஷத்தன்மை உடையது. தேங்காய் கூட மாங்காய் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. மாங்காய் உடலை சுத்தம் செய்யும், அது காய்கறி வைக்கறி சார்ந்தது. தேங்காய் குடலை சுத்தம் செய்யாது. குடலை சுத்தம் செய்யாது, ஏன்னா அது எண்ணெய் வித்து சார்ந்தது. எண்ணெய் வித்து குடலை சுத்தம் செய்யாது. அப்படி என்றால் மாங்காய் சுத்தம் செய்யாது. அதனாலதான் மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவர்க்கு தேங்காய் பால் எதற்கு, தேங்காய் எதற்கு, மாங்காய் இருக்கும் பொழுது தேங்காய் எதற்குன்னு கேள்வி கேட்கிறான். இது யாருக்குமே புரியல. ஆனா வெங்கடேசன் தான் எழுதினாரு. அவர் என்ன எழுதுனா, மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா குடல் சுத்தமாகும், தேங்காய் சாப்பிட்டா குடல் சுத்தமாகாது. அதனால தேங்காய் தின்னுபடி நிறைய பேர் செத்து போயிட்டானுங்க. நீங்க சிறுநீரகமோ அல்லது கேன்சரோ புற்றுநோயோ இருக்கும்போது தேங்காய் தின்னீங்கன்னா பரலோகம் தான். தேங்காய் தின்னீங்கன்னா போய் சேர வேண்டியதுதான். ஆக இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், சரியா? ஆக நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் உடனடியே போயிட்டேன். ஒரு 15 நாள் அந்த குறிப்பை படிச்சு 15 நாள்ல இந்த குறிப்பை, ஏன்னா இந்த 15 நாள் நிகழ்ச்சி இருக்கு, 15 நாள் இந்த திருக்குறள் நிகழ்ச்சி இருக்கு. நான் திருக்குறள் நிகழ்ச்சி எப்படா முடியும் வரப்ப பார்த்தே ஆகணும்னு அந்த முகவரி கையில் எழுதி வச்சுட்டேன். முகவரி அங்கேயே எழுதி வாங்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அவர் எந்த ஊரு, சொந்த ஊரால் முன்னாடி போட்டாரு, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, சொந்த ஊர் இங்க, அவர் இருக்கிற எங்கேன்னா எழுதிட்டேன். முகவரி எழுதிட்டு ஒரு நண்பர்கிட்ட ஓசி பைக் வாங்கிட்டு அதுக்கு காட்டுக்கு போகணும், பஸ் இருக்காது, அதில் பார்த்தேன். சரி அப்படியே ஒருத்தர் எங்க முதல் மாணவரை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போனா அவர் வரவே மாட்டேன்டாரு. ஏன் லூசு திறமை பேசாதே, அங்கே போய் என்னைய பண்ண போறா, அது காத்து இப்படி இருக்கு, ஏன் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். உணவு இல்லாம வாழலாம்னா பெரிய நம்ம சிக்கனமா வாழக்கூடிய காந்தியடிகள், பெரியார் வழியை சேர்ந்தவங்க, காந்தி வழியை சேர்ந்தவங்க, வள்ளுவர் வழியை சேர்ந்தவங்க சொல்ற நாம எளிமையா வாழணும்ல, செலவே சிக்கனம் எல்லாம் சிக்கனமா வாழலாங்கிற. நமக்கு செலவே சிக்கனமாக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு மிச்சமாகுது இல்லையா அப்படின்னாரு. அதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு விவாதம் பண்ணாரு. எங்கிட்டயே என்ன லூசுத்தனமா பேசுற அப்படின்னாரு. அப்புறம் பிடிச்சி கிடிச்சு அவர் சமாளிச்சு அப்புறம் வலுக்கட்டாயமா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனேன். இந்த 2 பேரும் முதல் வெங்கடேசனை சந்திக்கிறோம். முதல் அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, 6 மாசத்துல உடம்பு சரியாயிடுறாரு. அப்புறம் ஒரு 6 மணி நேரம் விவாதம் நடந்தது, நேரடி விவாதம். 6 மணி நேரம், காலையில 6 மணிக்கு. ஆமா, ஒரே தடவை தான் ஒரே நாள் தான் அப்படி பேசணும். அதுக்கப்புறம் அவரு சும்மா போவே வருவேனே தவிர பெரிய விளக்கமான பேச மாட்டான். அவர் முழுக்க அறிவியல் தான், விண்வெளி அறிவியல், கண்டுபிடித்தல், ஏகப்பட்ட விஷயங்கள், இயற்பியல், வேதியியல், உயிரியல், இதை பத்தி விஞ்ஞானம், கண்டுபிடித்தல், எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது குறைந்த செலவுக்கு, அப்படித்தான் அவருடைய சிந்தனையெல்லாம் பார்த்து எக்கச்சக்கமான மண்டையில ஏற்றிக்கிட்டே இருப்பார். அப்புறம் நான் ஒண்ணுதான் அது ஒழுங்கா பின்பற்றுவேன். அப்படியே இவரு என்னோட வந்த நண்பரு கொஞ்ச நாள் இருந்தாரு, அப்புறம் விட்டுட்டாரு. அப்புறம் நான் அதை பிடிச்சி இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்புறம் தான் உடலை இலக்கி வைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு 60 நாள்லயே 65 நாள்லயே அந்த 58 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் அதுல ஒரு 2வது குழந்தைய பெற்றுக்கிட்டேன். முதல் குழந்தை பழங்கள் அறிவு தென்றல்னு பேர் வச்சேன். 2வது இந்த ஜீரநீரை கட்டுப்படுத்தி கீரை சாப்பிட்ற, தண்ணீரும் கீரை சாப்பிட்றதுல இருந்து கத்துக்கிட்டேன். தண்ணீரும் கீரை உணவே இல்லைன்னு அப்பதான் தெரிஞ்சுது. அப்ப எனர்ஜி தான் வேற, இது தொடப்பக்கட்டை சீவக்கட்டடான்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தண்ணீரும் இந்த கீரையும் குடலு கழுவுற சீவக்கட்டை, அது ஒரு தொடப்பக்கட்டை. அப்புறம் தான் புரிஞ்சுது. அப்புறம் கட்டுமே எழுதுனேன், இந்த கீரையும் தண்ணீரும் தொடப்பக்கட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமே விமர்சனம் பண்ணேன். இந்த கீரை உயர்ந்ததெல்லாம் கிடையாது, கீரை என்பது ஒரு சீவக்கட்டை அப்படின்னு எழுதுனேன். கீரை என்பது ஒரு தொடப்பக்கட்டை அப்படின்னு எழுதுனேன். இதுக்கு மேல என்ன எழுத முடியும்? இதுக்கு மேல எப்படி மலிவா பேச முடியும்? நீ அந்த கீரை உயர்ந்தது இந்த கீரை உயர்ந்தது எல்லாம் கிடையவே கிடையாது. என்னது? கிடையாது.
நீங்க நினைக்கிறீங்க அவர் சொன்ன கீரை, இவரு சொன்ன கீரை, இதெல்லாம் இயற்கையில கிடையாது. அடிப்படையில வந்து அது தொடப்பக்கட்டை. என்னது? சரி சரிங்க சீவக்கட்டைக்கு எதுக்கு பட்டு குஞ்சுங்கிற மாதிரி தான். அதுக்கு என்ன அந்த பேரெல்லாம் வச்சுக்கிறீங்கிறதான் அது கட்டுமே எழுதுனேன். இல்லையோ அந்த கீரை பத்தி எவனாச்சும் உயர்வா பேசினா ஓங்கி அடாம ஏ கீரை உயர்வுல கீரை உயர்வுலாம் கிடையாது. அது வெளிக்கு போறதுக்கான ஒரு நாறு. என்னது? சரிங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல, இவ அந்த கீரை உயர்ந்தது இந்த அதெல்லாம் பொய், அத்தனை பொய். உதாரணத்துக்குங்க துளசி, வெற்றிலை, தூதுவளைங்க, அந்த ஓமவள்ளி இலைங்க, அப்புறம் முசுமுசுக்கிங்க, இது எல்லாமே சளி அதிகமா வெளியேற்றுங்களா எப்படிங்க? எல்லாம் பொதுவான குணமே பொதுவாக பாருங்க, இது நம்மள கோமாளி ஆக்குறது இவனுக்குதான் கோமாளி ஆக்கணும். பொதுவாகவே கீரை, காய், பழங்கள் இதெல்லாம் தொடப்பக்கட்டைகள், அவ்வளவுதான். அது உணவுப் பொருள் கிடையாது. உணவுப் பொருள் என்பது உடம்புக்கு கிடையாது. நமக்கு ஆற்றல் தான், எனர்ஜி. நைட்ரஜன் கண்ணுக்கு தெரிய நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன் ஆற்றலா மாறுது. கண்ணுக்கு தெரியாத ஆர்கான் ஒரு கேஸ் இருக்குது, மந்தவாயு, அதுவும் கேஸ் தான், அது உள்ள போகுது. கார்பன் ஒண்ணு இருக்கு, அதுவும் உள்ள போகுது. 4 உள்ள போய் சக்தியா மாறுது. அது உடம்புல கோடிக்கணக்கான வேலையை செய்து மனிதனை வாழ வச்சிருது. அது எவனாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. நான் உயிரோடு இருக்கிற பிளட் நார்மல், அவ்வளவுதான். உடம்பு மனசு கெட்டு போறதுக்குள்ள எவனாலும் பதில் சொல்ல முடியாது. மனசு கெட்டு போனா அவ்வளவுதான் முடியுது. எங்க மாதிரி ஆளுகிட்ட வந்து கொட்டு வாங்கினாத்தான். அது எங்கிட்ட வந்து நல்லா செருப்படி போடுவேன், எங்கிட்ட வந்தா நல்லா போடுவோன்னு போடுவேன். நம்ம தான் கடைசியாளு. இல்ல என்னை முந்துக்கு யாராவது, என்னை யாரும் முந்துற மாதிரி இல்லை. என் பிள்ளை முந்துறதுல யாரும் முந்துற மாதிரி தெரியல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். போடுவோன்னு போட்ட வேண்டியதானே. ஏன்னா இதுதான் மனசு. அது மனம் வந்து செம்மையால் மந்திரம் செபிக்க வேண்டாம். ஏன்னா மனம் எங்க போய்கிறது? மனம் வந்து விபச்சாரி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும், ஓடுகாலி மாதிரி. மனம் வந்து விபச்சாரி மாதிரி கண்ட காரணம் வச்சுக்கோங்க. குழந்தை பார்க்கணும், பொண்டாட்டி பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், மாமனார் பார்க்கணும், மச்சாரை பார்க்கணும், கலையை இப்படியும் 1 கோடி கற்பனை பண்ணிட்டே இருக்கா. அதுக்கெல்லாம் இது கிடையாது. ஐயோ புள்ள பெருசாயிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. நீ தப்பிக்கிற வழியை பார். நீ நோயாளியை பற்றி பசி தூண்டல் அதிகமா இருந்ததுன்னா கவனம் வேற எங்கேயும் போவாது. இதை போட்டு அடக்கடக்கு நடக்கிறோம் இல்லை. அப்பப்போ அந்த 50 மில்லி ஊத்திக்கணும் கப்புன்னு. இதுக்கு மேல அதை சொல்லுவாங்க, சுக்குக்கு மேல மருந்திலே சுப்பிரன் விட தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியனை விட தெய்வம், அது முருகனை விட தெய்வம் இல்லை, சுக்கு விட மருந்திலின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீரை விட சிறந்த மருந்து உலகத்தை எதுவும் இல்லை. அந்த கெட்டுப்போன உடம்பு சுருங்க வேணுமாங்க. அதாவது கெட்டுப்போன உடம்பு சுருங்க வேணும் எழுதுவாங்க. அது வெங்காயம் சுக்கானால், வெங்காயம்னா பெருசு, சுக்குன்னா சிறுசு. இப்படி புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும். இது வெங்காயம் சுக்கானால், வெங்காயம்னா பெருசுன்னு அர்த்தம். வெங்காயம் பெருசா இருக்கும், சுக்குனா சிறுசா இருக்கும். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன? வெந்தயம்னா வெந்தயம்னா வெந்தயம் கிடையாது. வெந்தயம்னா இரும்பு பஸ்பம்னு அர்த்தம். அயம்னா பஸ்பம், அயம்னா இரும்புன்னு அர்த்தம். அயம்னா இரும்பு, அயம் அப்படின்னு இரும்பு. வெந்தயம்னா சித்தர்கள் கொடுக்குற சுடப்பட்டது, அதாவது இரும்பை சுடப்பட்டு பொடி மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பேரு அயச்செந்தூரன், தமிழ் அயச்செந்தூரன் பேரு. அயச்செந்தூரம், செந்தூரன், திருச்செந்தூரன் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் அது. அந்த அயச்செந்தூரம் தேவையில்லை. உடம்பு பெருத்த உடம்பு அப்படியே சுத்தப்படுத்த சுக்கு மாதிரி ஆயிட்டா உடம்பு வஜ்ர மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த சுக்கு மாதிரி ஆயிட்டா அவனுக்கு மருத்துவமனை தேவையில்லைன்னு அர்த்தம். ஊசி போட உடம்பு இருந்தால் தேவையில்லை பார்மசின்னு ஒரு பாட்டு எழுதணும். அதுதான் அது. ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பார்மசி, ஏன்னா அது ஊசி மாதிரி உடம்பு ஆயிடுது இல்லையா. இப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப கெட்டுப்போன உடம்பு இழைத்து சுக்கு மாதிரி மாறிவிட்டால் செட்டியாரே மருந்து தேவை. ஒரு பாட்டே இருக்கு, ஏரகத்து செட்டியாரே. செட்டியாருன்னா யாருன்னா மூலிகை வியாபாரம் செய்யறவன்னு அர்த்தம். ஏரகத்து செட்டியாரே, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, ஏரகத்து செட்டியாரேன்மா. அப்ப நாமளே வைத்தியர் ஆயிரலாம். இங்கே வைத்தியராக விடக்கூடாதுங்கிறத இயற்கை. இவனை சாகடிக்கணும் அப்படின்னு. இவனை சாகடிக்கிறதுக்கு ஒரு இயற்கை போராடும், அது ஒரு தீய இயற்கை. இன்னொரு இயற்கை என்ன ஒண்ணு, தப்பித்துக் கொள்வதற்கு போராடும். இது ரெண்டுலயுமே நடக்கும். இப்ப நீங்க தப்பிச்சு போக போறீங்களா அல்லது தின்னுட்டு சாக போறீங்களா நீங்க. ஆனா தின்னா நோய் வந்து சாகுறது உறுதி, அது எவனும் தப்பிக்க முடியாது.
அது பிரதமரா இருந்தாருன்னா முதலமைச்சரா இருந்தா நம்ம வேணும். புழுத்து இத்து போய் சீரழிஞ்சு கேவலப்பட்டு சின்ன பிணமாய்தான் சாக வேண்டும் சாக வேண்டும் சாக வேண்டும். இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல யாரா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, என்ன சாப்பிடுறது சந்தனமா மாறப்போகுது, நாரி போய் பிண மாதிரி வாடகை. ஐயா வெங்கடேசன் ஐயா எப்படி இருந்தாரு? அவரே மூச்சை நிறுத்திக்கிட்டாரா இல்ல நோய் எப்படி இருந்தாரு? அது ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போறான்னு போட்டு தள்ளிடுது. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு இருக்காரு. அது ஆனா 98 விழுக்காடு பாஸ் ஆயிட்டாரு. என்னது 98 விழுக்காடு? அவரை சொல்றாரு இடையில முறிச்சிட்டாலும் கூட அடுத்த சுழற்சியில் வந்து விடுவேன்னு எழுதுறாரு. முயற்சி போதவில்லை என்று சொன்னால் அடுத்த சுழற்சியில் வந்து விடுவேன்னு எழுதுறாரு. அப்போ யார் சுத்தப்படுத்துறாங்களோ அவங்க உடல் வந்து பூந்துக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவரு யார் இறக்கும்போது 85 வயசா ஐயா? 87 வயசா அவரு இறக்கும்போது? 80க்கு ஒரு 80 நினைக்கிறேன். 79 அல்லது 80. போதும் போதும் ஐயா, அம்மா வயசுல இருந்தா வெள்ளையா இருக்கணும். ஆமா, ஆனால் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அது ஏதோ ஒண்ணு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட். அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க விஞ்ஞானம் இப்போ ஒரு அணுகுண்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான், மின்சாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். அவன் எப்படி சேர்த்தா நமக்கு என்ன? மின்சாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அதை வச்சு பேசுறதை விட்டு போட்டு ஏன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஏன் இதை கண்டுபிடிச்சு கொடுக்கல? ஏன் தாமஸ் ஆல்வா எடிசன் 2000 ஆண்டு வாழல? என்னடா கேள்வி. அப்ப பாத்தீங்கன்னா வள்ளலார் மட்டும் ஏன் 1000 ஆண்டு வாழல? விவேகானந்தர் 36 வயசுல இருந்து. விவேகானந்தர் 36 வயாச்சு. வள்ளலார் வந்து 50 52ஓட போயிட்டாரு. ஆதிசங்கர் 33ஓட போதுங்கிறாரு. எல்லாம் போது, அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ண, இந்த பன்னிக்குட்டி வந்து அந்த உண்மையை கண்டுபிடிச்சதுல பேச மாட்டான். இந்த பன்னிக்குட்டி பண்ணி பித்தி தானே, அது என்ன பண்ணி எது திங்கும்? அது தீரிட்டு இருக்கும்ல. பண்ணி புத்திங்கிறாங்களா? அது திங்கிறத விட்டு போய் என்னங்க பதில் பேசுறது? எங்கிட்ட ஆரம்பத்துல நிறைய கேள்வி கேட்டாங்க, வாயை மூடுறான்ட்டு நானு. ஏடா அவன் கண்டுபிடிச்சது என்னன்னு அவன் கண்டுபிடிச்சு கொடுத்துருந்து பேசுறது விட்டு போட்டு அவன் ஏன் சேர்த்தான்? அவன் கூட நீ இருந்தியா, நீ பாத்தியா? செருப்பால அப்படி செருப்பால் அடிப்பேன்னு பதில் போட்டுங்க. நான் செருப்பால் அடிப்பேன்டா அறிவுகட்ட முண்டமே. அவர் கண்டுபிடிச்சது என்ன, அதன் பயன் என்ன? வள்ளுவர் சொல்றாரு, ஒரு மனிதன் பிறந்தான், என்ன செய்தான், என்ன விட்டுட்டு போனான், அதை எடுத்துட்டு போறதை விட்டு போட்டு அவர் குசு விட்டாரா, பீ பண்ணாரா, மண்ணு கடிச்சாரா, ஏன் 2வது கல்யாணம் பண்ணல, ஏன் 7வது கல்யாணம் பண்ணல? என்னடா கேள்வி கேட்டிருக்காரு அறிவுகட்ட முண்டங்களா? அப்படி இருந்து எவனை கிட்ட பேசுறது இல்லை. செருப்படி அப்படியே போட்டோம். நம்மகிட்ட செருப்படி இனி உன்னுடைய மசில் காசு எனக்கு தேவையில்லை. என்னது தேவையில்லை? அப்புறம் எதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணும்? வாட எங்கிட்ட வரதை விட்டு போட்டு அறிவுகட்ட முண்டானே. எங்கிட்ட வாட நீ பரதேசி முண்டம். எங்கிட்ட வந்து மூடிட்டு என்னோட 10 நாள் இரு, அவனை கொன்னு எடுத்துருவேன். என்னது வாணி மாவனை நீ அப்பதான் வேணும்னே ஓடுவேன். என்னது குட்டுக்குடுன்னு ஓடுவேன், குட்டுக்குடுன்னு வேலை ஏறுவேன், குட்டுக்குடுன்னு சைக்கிள் மாவான கொஞ்சம் சுவந்த மிதிச்சு எடுத்துருவேன். இனி என்ன யார் நினைச்சிட்ட? வெங்கடேசனுடைய கத்தி மாதிரி நான் இருக்கேன் நான். வாணி அதனாலதான் தைரியமா ஐஐடியில போய் பேசுறேன். ஏன்னா ஒரு ஐஐடியில போய் ரிப்போர்ட் கொடுத்து நான் வரேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். 365 அந்த வழக்கறிஞர் படிச்சு பார்த்து, ஹைகோர்ட் இன்ஜினியர் லாயர் படிச்சு பார்த்துட்டு என்னையா 364 இருக்கணும்னு சொல்றேன், என்ன நடக்கிற காரியம் அதெல்லாம் முடியும் அப்படின்னு. இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா மாத்தணும் அரசாங்கம் ஒத்துக்காது அப்படின்னு. சரி அரசாங்கம் ஒத்துக்காது பரவாயில்ல, ஏன்னா இது யோகமா இருக்கு நான் நம்புறேன். ஆனால் அரசாங்கம் ஒத்துக்காது, வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம்னு சொல்லி 1 மணி நேரம் பேசிட்டு அனுப்பிச்சிட்டாரு. முன்னாடி முயற்சி பண்ணணும். இதுக்கு அவரு அந்த உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தேன், 300 நாள் வந்து நீரம் முண்டமே அருந்தி வாழ்ந்திருக்காரு. அவரு வந்து யூடியூப் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரு அவங்க கிடக்கிற அரலுசி அதை எங்கிட்ட படிச்சுட்டு போனா முழு முண்டம். அந்த முண்டமெல்லாம் எங்கிட்ட படிச்சிருக்கோம். எல்லா முண்டங்களும் எங்கிட்ட படிச்சிருந்தான். அந்த முண்டங்களும் எங்கிட்ட படிச்சிருந்தான். அது வேலைக்காக தண்ட முண்டம். அவங்க என்னங்கிறாங்க ஐயா கடைசியில, இது தேவையில்லை, சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் செருப்பால் அடிங்க. அவனை செருப்பால் அடிங்க முதல்ல. அவனை செருப்பால் அடி. இப்ப அதுக்கு பதில் அவனை செருப்பால் அடிங்க. நீ யார? நீ சாப்பிட சொல்லி நீ யாரம்? அவனை உங்க வீட்டுல இருந்து குடுறாம அவனை. நீ மாசம் எனக்கு இப்ப நானே சாப்பிடறேன், மாசம் 10,000 ரூபாய் குடுறா பரதேசி. நான் சாப்பிடுகிறேன். யாரு அப்பன் வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறது? பசிக்காக பிச்சை எடுத்து வாழணுங்கிற அவசியமே இல்லைங்க. என்ன நீ அறிவு இருக்கு உனக்கு? நீ சொல்றதுக்கு யார நீ? அப்ப நீ சாப்பிட போற அப்புறம் சாப்பிட்டா 10,000 கொடுக்குறாங்க, சாப்பிடுறோம். அப்ப சாப்பிட்டா நோவு வரும், அதை எப்படி சரிப்படுத்துறதுங்க? அதனால அது தப்புங்க. நீங்க சொல்றது கரெக்டுங்க. அறிவு வேண்டாம் சொல்றது கரெக்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தா அது மண்டையில ஏறல. எவனா குசு விட்டதை மட்டும் நல்லா பிடிச்சிக்குது உங்களுக்கு. அதுதான் தீயது. அந்த பரதேசி என்கிட்ட வந்து ஓடுகாலி. எவனால ஓடுகாலி என்கிட்ட கத்துக்கிட்டு போனவன் தான். மானம் கெட்டவன், அறிவில்லாதவ, சூடு இல்லாதவ. போடுங்க மக்கள், அவன் போன் வந்து பேசுங்க. உண்டா நீ அவட கத்துட்டு போன இப்படி கேவலம். அந்த அறிவு கட்ட முன்னாம எவ்வளவு கஷ்டப்பட்டு
உங்க பேரை அவன் சொல்லல ஐயா, உங்க செருப்பால் பேரை அடிப்பேன், சொல்லல. செருப்பால் அடிப்பேன். என்னை யார் வேணா திட்டட்டும். அது இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தது வள்ளுவர் சொல்றாரு. இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது கடிமான சொற்கள் பயன்படுத்தாதுங்கிற. ஆனா நீ பண்றதே தப்புடா. நீ பண்றதே ஒரு தலைமுறையை பாதிக்கும். என்னது ஆமா ஆமா. பாதிக்குது. 1000 தலைமுறைக்கு அப்புறம் 1000 ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது மருந்தென வேண்டாம் யாக்கை, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க, அது வேற பிரச்சனை. ஒருத்தர் எழுதும் பொழுது மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடன் எழுதுந்த அருந்துவது மற்ற போது என்பது அது நீரைத்தான் குறிக்கும். இந்த பரிமையில இருக்கிற ஒரு முண்டம் இந்த மாதிரி தோப்பை வந்தாமரம் இந்த மாதிரி முண்டம் உணவுன்னு போட்டுட்டு போயிட்டாரு. உணவுன்னு போட்டேன்னு எல்லாரும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆமா, அப்ப ஏன் ஆரோக்கியத்துக்கு உணவுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஆரோக்கியம் கொடுக்கணும் இல்ல? கொடுக்கணும். சரி, அவன் திங்க சொல்றானே இறைச்சி திங்கலாமா, அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்கணும். இறைச்சி திங்கிறதா அது சைவம் திங்கிறதா, அந்த கேள்வி கேட்டோம்னா அவன் மாட்டிக்குவான். சரி, நான் இறைச்சி திங்கிறத நான் வைத்துக் கொள்வேமே. அப்ப எனக்கு இறைச்சி திங்க ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய் கூட பரதேசி பணம். என்ன கேள்வி? அதுதான் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நோய் வரும் அடுத்து. அதுக்கு பணம் கொடு. யார் அவன்? அறிவு கட்டவன். எங்கிட்ட படிச்சவன் தான் அந்த மானம் கட்டவன். கரூர்காரன் நினைக்கிறேன். அவன் பேரு கிருஷ்ணானந்தாவோ பரமானந்தாவோ என்ன இளவோ அவன். நாசமா போக உன் தலையில இடியா விழுகணும் மேடம். இந்த யூடியூப்ல பிகைன் ரூல்ஸ் எல்லாம் வந்து பேட்டி பார்த்தேன். அதான் அவன் தலையில இடி விழுக, அவன் தலையில இடி விழுகட்டும். பூமி இடிச்சு அவன் தலைமையில முதல்ல விழுகணும். ஏண்டா டேய், எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. நீ வந்து என்கிட்ட கத்துக்கிட்டு போய் சரி 300 நாள் அப்ப செத்துருக்கணுமா, ஏன்டா சாகல? அது பொய். 300 நாள் எங்கேயே போய் நிரூபிச்ச நீ? இப்ப நானே இன்னும் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீ எங்கடா போய் நிரூபிச்ச? பரதேசி முண்டம், அறிவட்ட முண்டம். கிருஷ்ணானந்தா என்ன அளவோ அவன் தாயே வரமாட்டேன். குஸ்மாத்மா அவன் தின்னுபடுத்துனா பேண்டுட்டு மண்டிட்டு கரவிட மானம் கட்டவன். அப்புறம் நீ வந்து அப்ப சித்தர்களுக்கு எதிரானவன் அர்த்தம். என்னது? இப்போ இங்க திருவள்ளுவர் சொல்றாரு, சொல்ல பயன்படும் ஒரு சான்றோர். அது சான்றோர்கள் சொன்னா பயன்படுவாங்க. கீழவர்களை மிதிக்க விட எழுதுறாரு. சொல்ல பயன்படும் ஒரு சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்ங்கிறாரு. கரும்பை எப்படி கொள்ளுன்னு கொண்டாத்தான் சாறு வரும்ல, அது மாதிரி இவனுங்களை பிடிச்சி கொல்லணும். இவனை பிடிச்சி என்ன கொல்லணும், புளிச்சு எடுக்கணும். இவனுக்கு எல்லாம் என்ன பண்றது? தருதல மண்டங்கள் வந்துட்டு தான். அதனாலதான் நான் எவனுக்கு சொல்லி தரதில்ல. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மீட்டிங் கிடையாது. என்னது இன்னைக்கெல்லாம் எவ்வளவு காய்ச்சறல இதை பாப்பான்ல நம்மளை போட்டு மானம் போச்சிடணும். என்ன விலைய எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி உலகத்தை நிரூபிக்கணும், விண்வெளிக்கு போகணும், போட்டு எங்க போகுது அவன் ஆதாரத்தை நிறுத்திருக்க அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த முண்டம் வந்து குசு தின்றா, அதை தின்றா, இதை தின்றான்னு சொல்லிட்டு இன்னும் வேற கூட பணம் சொல்லுவேன், விபச்சாரம் கூட பணம் சொல்லுவேன். நீ பழங்காலத்துல தமிழர்கள் அந்த காலத்துல மருதமலை நாகரிகம் இருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் இருந்தது. 5 வகையான பண்புல மருது நிலத்தில் தாசி வீடு போற பழக்கம் இருந்தது. அதனால மன்னர்கள் வந்து 7 பவுண்டடி 10 பவுண்டடி கட்டினானுங்க. சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணிக்கு விவரமே வந்து பத்தி தாசி வீட்டுக்கு போனது தானே. அப்ப தாசி வீடு போறத ஒரு ஒழுக்கம் கட்ட செய்யணும். என்னது அப்ப தமிழர்கள் வந்து தாசி வீட்டுக்கு போலாமா? அந்த காலத்துல இருந்தது. இப்ப தாசி வீடு போனா ஒத்துக்குவீங்க நீங்க? விவசாயத்துக்கு போன ஒத்துக்க? அப்ப புரியுதா இல்லையா? இதெல்லாம் திஞ்சு பார்க்கணும். மருதமலை நாகரிகத்துல மருதமலையில மருத நாகரிகம் சொல்லுவாங்க. பணக்கார நாகரிகம், கொழுப்பெடுத்த நாகரிகம். என்னது தின்னு கொழுத்தா அப்படி இப்படித்தான் போவீங்க. கொழுப்பு எடுத்துட்டாவே விபச்சாரம் தான். எல்லாரும் பண்றாங்கல்ல, அதேதான். இது பல 1000 ஆண்டுகளா விபச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு நேரத்துல இல்ல. வள்ளுவர் தான் கண்டிக்கிறாரு. வள்ளுவர் தான் விபச்சாரத்தை கடுமையா கண்டிக்கிறாரு. புத்தர் கடுமையா கண்டிப்பாரு. இதெல்லாம் இயேசுநாதர் கூட கண்டிக்கிறார். இதெல்லாம் வந்து தப்பு. அப்போ ஒழுக்கமில்லாத ஒரு அந்த குடும்பம், அந்த ஒழுக்கம் இருந்தா தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதாவது 2 1 இந்த அளவோட இருந்தால்தான் அது ஒழுக்கமா மேல கொண்டு. அதனாலதான் விபச்சாரத்தை கண்டனம் தெரிவிச்சாங்க. விபச்சாரங்கிறது அது வேறங்க. அது ஒழுக்கமில்லாத நாகரிகம் இருக்கும். ஒரு இனிப்பு எப்படியோ அதேதான் விபச்சாரம். அவ்வளவுதான். இனிப்பு ஒரு நிமிஷம் தான் இனிப்பா. இப்ப நான் ஒரு இனிப்பு சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அது ஒரு நிமிஷம் தான். அதுக்கு பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே 1 வினாடி 2 வினாடி தான் எல்லாமே. இதுக்கு மேல என்ன இருக்கு அதுல? அது மணக்கிற உடம்பான்னு கேட்கறேன். ஒரு சந்தனமாவது மணக்குதுங்க, ஒரு ஆம்பளை உடம்பு பொம்பளை உடம்பு மணக்குமான்னு கேட்கறேன். அப்புறம் என்ன அதை போய் பெருசா பேசிட்டுன்னு கேட்கறேன். அது பொண்டாட்டியா இருந்தா வேணா கேட்பானே. யாரு? ஒரு நக்கீரல் வந்து ஒரு பாடல வருமே, என்னுடைய தலைவன் என்னுடைய பார்வதி தலையில பூ வச்சிருக்கிறா, அந்த பூவுக்கு வந்து மசுருக்கு வந்து உண்மையான மனம் இருக்கும்னு கேட்கும்போது கோபம் வருது.
அது உம்பொண்டாட்டியா இருந்தாலும் எம்பொண்டாட்டியா இருந்தாலும் எவன் பொண்டாட்டியா இருந்தாலும் இயற்கையில் மசிறுக்குள்ள மனம் கிடையாதுடா. தொடர்ந்து அந்த வாசனாவி திரவங்களை பூசுவதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் அந்த முடிக்கு மனம் இருக்குமே தவிர இயற்கையில் கிடையவே கிடையாதும்பா. என்னுடைய 7 பெண்கள், அந்த எந்த பெண்களா இருந்தா என்னங்கிறா, அந்த பெண்கள் இந்த கற்பனை பெண்கள் எந்த பெண்ணா இருந்தாலும் மசிறு தான், நாத்தம் தான், அதான் ஓங்கி அடிப்பாங்க. அதுதான் இப்ப அதைத்தான் சித்தர்கள் கடுமையா எழுதுவாங்க. வள்ளுவர் வந்து மென்மையா எழுதுவாங்க. நீ பட்டினத்தார் பாடலாம் படிச்சுங்க வச்சுங்க, டார கிளிப்பாரு. ஐயோ மானமறையில போய் ஆமாங்க. அதனாலதான் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க செருப்பால் அடிக்கும். நம்ம எனக்கு கேவலம் வந்தாலும் பரவாயில்ல, நீ வெங்கடேசன் புத்தகத்தை கேவலப்படுத்துற என்னது. ஆமாங்க ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. இப்ப என்னை வந்து பேசுவாங்க, என்னங்க இனியும் கடுமையா பேசுறீங்க. ஆமா பேசு. ஏன்டா வெங்கடேசன் சிஸ்டத்தையே தப்பு பண்ணிட்டு நீ ஆமாங்க பாருங்க. ஆமாங்க. உங்க மண்டையில வந்து உளுந்துருக்குது பாருங்க. நீங்க படிச்சீங்களா பார்க்கல எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க பாத்திருக்கீங்கன்னா ஏன் கடைப்பிடிக்கல நீங்க? சரி இப்ப 300 நாள் எப்படி அந்த மாமனே அதை சொல்லி கொடுறான்னு கேட்கலாம்ல, அதையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு எது நாக்கு ருசியோ, எது உங்களுக்கு சொகுசா இருக்குமோ அதை மட்டும் பிடிச்சிக்கங்க. ஏய்யா 300 நாள் இருந்தீங்களா எனக்கு சொல்லி கொடுறான்னு கேட்கணும், ஏன் கேட்கல? 300 நாள் நான் ஒரு 300 நாள் இருந்து பார்த்துட்டு நீங்க முடிவு எடுக்கலாம்ல. நீ எடுக்கலாம். மட்டும் 300 நாள் யார்கிட்ட கத்துக்கிட்ட நீ? அது எப்படி 300 நாள் உனக்கு கணக்கு வச்சிருக்கிற? அது எப்படி எங்க டைரி கொண்ட அவனை ப்ரூஃப் கொடுறா. 300 நாளுக்கு இருந்த ப்ரூஃப் கொடு. என்னது சரி. ப்ரூஃப் இருக்கணும் இல்ல, ஆதாரம் எங்க? நீங்க தான் கேட்க மாட்டீங்களா? நமக்கு மானவசமே கிடையாது. அப்படி சொன்னா ப்ரூஃப் கொடுறான்னு கேட்கணும். எதடா ப்ரூஃப் பண்ண, எங்கடா ப்ரூஃப் எடுத்த? மாசம் எங்க செக் பண்ண? பிளட் இந்த மாசம் செக் பண்ணி இந்த 10 மாசத்துக்கான 300 நாளைக்கு ஒரு வருஷத்துக்கான செக் ஒரு 10 ரிப்போர்ட் கொடுறான்னு கேட்டணும். அது கேட்க மாட்டேங்க. எதுவும் கேட்காம நம்புறது காட்டு முட்டங்கள். ப்ரூஃப் கேட்கணும். எவனா இருந்தாலும் ப்ரூஃப். சரி எத்தனை 300 நாள் இருந்தே எத்தனை பேர் நோய் குணமாக்க? உனக்கு என்ன நோய் இருந்து என்ன வெங்காயத்துக்கு 300 நாள் இருந்த நீ யார்கிட்ட போய் கத்துக்கிட்ட? எதுக்காக இருந்த? அது எப்படி திடீர்னு அப்படியே நிறுத்திட்டியா? அது அறிவு கட்ட மாட்டாம இவன் சுத்தம் பண்ணிட்டே இருந்திருக்கிறத போய் பேசிட்டு இருக்கிற அந்த மானம் கேட்டவன். அப்படியே காத்துல இருந்தியா மாவன? எதுக்கட வெளியே வந்த நீ? அந்த நிலையில இருக்கிற உள்ளதா இருக்கணும். எங்க இருக்கணும்? குகையில போய் உட்காந்துருக்கணும். எங்க போய் கொண்டிருக்கணும்? அதை வந்து பத்திரிக்கையில போட்டு விட்டான். அவனுக்கு மானரோசம் இல்ல. அந்த பிஹைண்ட என்னவோ விட்டு அவனுக்கு மானரம். அவன் சோறுங்கிறான். அவனு ஒரு சாதாரண இப்பிந்தி தான். அவனு ஒரு பன்னிக்குட்டி தான். ஏன் என்னை வந்து பேட்டி எடுக்கலாம் பார்க்கலாம். அவனுக்கு வரமாட்டானுங்களே. உங்க பேட்டி யோகம் இண்டிஜுவல் உங்க பேட்டி வருதுயா? அது ஏதோ வருது, மானம் கட்டுறது ஏதோ 2 வரும். ஒருத்தர் பண்ணாரு யோகா செய்யறது அந்த இதெல்லாம் எல்லாம் வருது. எங்கோ ஒண்ணு வரும். யாரோ ஒருத்தர் அது ஏதோ ஒண்ணு வரும். கடைசியில இவரு பண்ணாரு. போன வருஷத்துக்கு முதன வருஷம் ஒருத்தர் பண்ணாரு, சென்னையில தான். அவர் பேரு அது என்னவோ பேர், அவர் பேர் டக்குன்னு மறந்துட்டேன். அவரு மதுரைக்காரர் தான். அவர் பேர் என்ன? அவர் வள்ளலாருடைய அன்பர் தான் அவரு. அப்புறம் நான் வந்து அதுலதான் ஒழுங்கா போட்டாரு. அப்புறம் இன்னும் விலாக் என்னமோ ஒரு விலாக்னு ஒண்ணு பண்ண ஒரு படம் போட்டேன். அதுல அது 1.5 வருஷம் ஆகி போச்சு. எம்மி விலாக் என்னது எம்மி விலாக்னு போட்டு நான் வருவேன். நான் அனுப்புற பாருங்க, அதை போட்டு பாருங்க. அதாவது மீண்டும் நம்ம இதை பத்தி ஒரு 2 மணிக்கு பேசுவோம். சரியா? நன்றி, வணக்கம். சரி.